என்ன மக்களே, மிட் வீக் எவிக்ஷனுக்கு எல்லாரும் ரெடியா? சும்மா வேற மாதிரி சம்பவம் காத்துட்டு இருக்கு ப்ரோ. நீங்க என்னன்னா அஃபிஷியலையும் சரி அன்அஃபிஷியலும் சரி ஓட்டிங்க போட்டு தெரிக்க விட்டுட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் டீம் என்னன்னா நீங்க ஓட்ட போடுங்கப்பா, அதை பார்த்து நாங்க ஃபினாலேக்கு முன்னாடியே ஒரு ஆளை தட்டி தூக்குறோன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை மொத்தமாக பார்த்துருமா? ஸோ ஹாய் ஹலோ வணங்க மக்களே, நான் தான் பிபி டேக் கம்பெனி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழ்ல மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தா யாரை வெளியேற்ற போறாங்க எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக்கை தட்ட மாட்டீங்கப்பா. பார்த்து லைக்கை தட்டிட்டு புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ. என்ன கதை ப்ரோ, என்ன தான் போயிட்டு இருக்கு நீங்கள் கேட்கறது எல்லாமே புரியுது. வேற மாதிரி சம்பவம் நடக்க போகுது ப்ரோ. நீங்கள் என்னன்னா அன்அஃபிஷியலையும் ஓட்டுகளை போட்டு தெரிக்க விட்டுட்டு இருக்கீங்க. ஏன்டா அன்அஃபிஷியலில் ஓட்டு போறீங்கன்னு கேட்டாலுமே ப்ரோ நாங்கள் அன்அஃபிஷியலில் ஓட்டு போடுவோம் ப்ரோ. எனக்கு வந்துட்டு மனசு தாரல ப்ரோ. எங்களுக்கு அன்அஃபிஷியலை பார்த்தா தான் அந்த ஓட் நம்பரை பார்க்கும்போது அதில் ஏற்றணும் ஓட்டை ஏற்றணும்னு தோணுது ப்ரோ. அஃபிஷியல் எங்களுக்கு தெரியாததுனால அன்அஃபிஷியலில் ஓட்டு போட்டு நாங்கள் வந்துட்டு அப்படி பழகிட்டோம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. புரிஞ்சாலுமே ஒன்றுத்துக்கு பிரயோஜனமே இல்லை, குப்பையில் போகிறதுக்கு அப்படின்னு சொன்னாலுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதில் பாதி பேர் என்னன்னா அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான் ரியல் ஓட்டிங் அப்படின்னு நினச்சிட்டு மாதிரி நிறைய பேர் இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னமும் இத்தனை சீசனாக பிக் பாஸ் பார்க்குறீங்க, அது நிஜம் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. இதை வச்சு அவங்க பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் பார்த்துருக்காங்கன்றது இங்கே யாருக்குமே தெரிலங்க. அந்த ஓட்டிங்கை நம்பாதீங்கன்றதை நான் பல முறை சொல்லிட்டேன். அது வந்துட்டு ஃபேக்கான ஓட்டிங். முழுக்க யாரை வேணாலும் ஒரு கிளிக்கில் மேலே ஏற்றலாம், ஒரு கிளிக்கில் கீழே இறக்கலான்றதை நான் அவங்க ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஸோ இதை நம்பாதீங்கன்றதை நான் திருப்பி சொல்லிக்கிறேன். ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் விவரத்தை நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா இல்லையா ப்ரோ, இருக்கா இல்லையா. ஒருத்தவங்கன்னா இருக்குன்றாங்க, இன்னொருத்தவங்க இல்லைன்றாங்க. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ இருக்கா இல்லையான்னு சொல்லி. என்ன கேட்டிங்கன்னா உள்ள டிஸ்கஷனில் மிட் வீக்கில் ஒருத்தவங்களை எடுக்கலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ப்ரோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீசன் 6ல் 3 பேர் தான் ப்ரோ இருந்தாங்க. 4 பேர் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. அசீம், விக்ரமன், ஷிவின் மற்றும் மைனா நந்தினி 4 பேர் இருந்தாங்க ஃபினாலே வீக்கில். மிட் வீக் எவிக்ஷனில் நம்ம மைனா நந்தினி அவர்களை வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு 3 பேர் தான் வந்து அந்த கடைசி 2 நாள் இருந்தாங்க. அந்த ஏவின்றதையும் 3 பேருக்கு தான் போட்டாங்க. 3 பேரை போட்டு 3 பேர் தான் அந்த ஃபினாலே ஸ்டேஜ் ஏற்றினாங்க. 3 பேரையும் ஃபினாலே ஸ்டேஜ் ஏற்றினாங்க. ஸோ அதே மாதிரி 3 பேரை ஃபினாலே ஸ்டேஜ் ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது யார் ப்ரோ சொல்லு ப்ரோ, நீங்கள் கேட்குறது புரியுது. சொல்கிறப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு பாருங்க. தட்டிட்டீங்களா? தட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மிட் வீக் எவிக்ஷன் நான் கேட்ட வரைக்குமே மிட் வீக் எவிக்ஷனில் எடுக்கலாம், ஒரு ஆளை வெளியே துரத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்களா. ஏன்னா 4மே ஒன்றுத்துக்கும் வந்து உதவாத கேஸுங்க. திவ்யாவை தவிர மிச்சம் 3மே ஒன்றுத்துக்கும் உதவாத கேஸ் ப்ரோ. என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணல. அறரால என்ன பண்ணாங்க, துஷாரை தடவிட்டு இருந்தாங்க. சபரி என்ன பண்ணார், வெங்காய செடி வளர்த்தார். விக்கல்ஸ் என்ன பண்ணார், வக்கரத்தை கலந்தார். அப்படின்றத நம்ம சொல்லி முடிச்சிடலாம். திவ்யா ஒருத்தவங்க மட்டும் தான் வைல்ட் கார்டில் வந்துட்டு நீங்கள் என்ன தான் டெக்கோரம் திவ்யா அப்பெல்லாம் சொன்னாலுமே டெக்கோரமோட டிக்னிட்டியோட இந்த விளையாட்டை விளையாடி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி பிஆர் அக்கான்னு சொல்லுங்கள். பிஆர் தான்ப்பா. திவ்யா வீட்டுக்குள்ளே இருக்கிறது பிஆர்னால தான். அடிச்சு சொல்கிறேன், திவ்யா வீட்டுக்குள்ளே இருக்கிறது பிஆர்னால மட்டும்தான், விச் இஸ் பப்ளிக் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். திவ்யா வீட்டுக்குள்ள இருந்து பிஆர்னால தான், பப்ளிக் ரெஸ்பான்ஸ்ப்பா. மக்கள் ஆதரவுனால தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிஆர் வச்சுருந்தாலும் நம்ம விஜய் அவர்கள் போன சீசனில் சொன்ன மாதிரி தான் நம்ம சவுண்டை பார்த்து சொல்லியிருப்பாங்க. என்ன தான் பிஆர் வச்சு ஒருத்தவங்களை இங்கே பொசிஷன் பண்ணணும் அங்கே பொசிஷன் பண்ணணும்னு நினச்சாலும் வீட்டுக்குள்ளே எதாவது பண்ணாதான் வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க. மக்களை அது கவர்றதெல்லாம் வந்து சிம்பிள் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சும்மா பிஆர் வச்சு வேற ஒருத்தர் எவனா பேசுகிறான். இப்போ நான் பேசுகிறேன்னா நீங்கள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறீங்களா? புரியல எனக்கு. இதில் வந்துட்டு பனி வந்துட்டு திவ்யா பிஆர் மணியும் வந்து சொம்பு தூக்குறான் அப்புறமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மட்டும் சொல்லிக்கிறேன், அந்த 4 ஐடி ஒரு 4-5 ஐடி மட்டும் கதறும் மக்களே. கதறிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அது யாருன்னா முகம் தெரியாத ஐடிக்கு பேர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்போ தான் கிரியேட் பண்ணியிருப்பான், வந்து கதருவான். ஸோ அவங்கள பற்றி நம்ம கவலையே பட்டுக்கூடாது மக்களே. ஓகேங்களா. ஸோ அவங்களோட உழைப்பு மூலயமா போட்டு மக்களை கவர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதே தான் கானா வினோத்தவருக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா, கானா வினோத்தும் இதே தான் பண்ணார். ஸோ வேற மாதிரிங்க. கானா வினோத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அந்த மனுஷன்லாம் வெளியே வந்தான் இப்போது வேற மாதிரி ஃபியூச்சர் இருக்குங்க அந்த மனுஷனுக்கு. திவ்யா அவர்களும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ சபரி அவர்களும் வந்துட்டு அந்த நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவருக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா. இந்த வக்கரங்கள் அந்த விக்கிரவங்களாம் நான் பற்றி பேசவே முடியலங்க. எப்படிங்க அவர்லாம் ஃபைனல்ஸ் வந்தார் எனக்கு சுத்தமாக தெரில ப்ரோ, சுத்தமாக தெரில. பட் இப்போ என்னன்னா நடிப்பை போட்டுட்டு இருக்காப்புல வீட்டுக்குள்ளே. திவ்யா நீ நல்ல மனுஷிமா, நீ அப்படிமா இப்படிமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. விக்ரமுக்கும் சபரிக்கும் அந்த அன்பு கேங், நம்ம கனி அக்கா, எஃப்ஜேக்கான ஓட்டு, சுபிக்ஷாக்கான ஓட்டு எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக வருதுங்க. பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அதனால தான் இவங்களுக்கு ஓட்டு வருதுன்றத சொல்லிங்க. சபரிக்கு அதையும் தாண்டி நான் சபரிக்கு வந்து அந்த அன்பு கேங்கு ஃபேன்ஸுக்கான ஓட்டு மட்டும் வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
நிறைய ரசிகர்கள் சபரிக்கு வந்து உருவாக்கிட்டாங்க. நானே சபரி பிஆர் ஆயிட்டேன் ப்ரோ, சபரி பிஆர் ஆயிட்டேன். நான் அந்த கார் காசுல இறங்க சொல்லிட்டேன், சபரிக்கு நான் பிஆர்ப்பா, நீங்க ஓப்பரா என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கப்பா, சபரிக்கும் திவ்யாக்கும் பிஆர் நீங்க சொல்றீங்களா, சொல்லிக்கோங்க, சந்தோஷம். இப்போ வந்துட்டு எல்லாரும் சபரிக்கு தான் சொல்லாமல் இருந்தீங்க, சபரிக்கும் பிஆர்னு வச்சுக்கோங்க. சபரி அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்துருக்க மாட்டேன் ப்ரோ. நான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த காருக்குள்ளே இருந்தேன்னா, வினோத் அண்ணா நீனா பாயிண்ட்ல கம்மியாக வச்சிருக்க, போய் பாருண்ணா என்ன ஆச்சுன்னு சாண்ட்ரா அக்காக்கு துடிக்கிறாங்க போன அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருப்பேனே தவிர யாருமே அந்த இடத்துல நினச்சிருக்க மாட்டாங்க வர. ஏன்னா நாம் அதை ஜெயிச்சு ஃபினாலேக்கு போகன்றது தான் பார்ப்போமே தவிர அந்த கேமை விட்டு கொடுத்துட்டு வரணும்னு சொல்லி யாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த இடத்துல சபரிக்கு வேற மாதிரி அப்ரிசியேஷன் சொல்லி ஆகணும். அதனால தான் இவ்வளோ ஓட்டு அவருக்கு வந்துட்டு இருக்கு ப்ரோ. நான் சொன்னேன் இல்லையா, 2 லட்சம் ஓட்டுக்கிட்ட அஃபிஷியலில் வாங்கிட்டாருன்னா சும்மா சாதாரண விஷயமா, வேற மாதிரி விஷயம் ப்ரோ. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள பேசின வரைக்குமே இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் ப்ரோ, இன்னைக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தான் இருக்கு ப்ரோ. இன்னைக்கு மிட்வீக் எவிக்ஷன் இருந்தால் இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே அங்கே பேசிக்கிறது, டீமில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மிட்வீக் எவிக்ஷனில் ஒருத்தங்களை வெளியே தூக்கலாம், ஏன்னா 4 பேர் தேவையில்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் ஏவி ரெடி ஆகிட்டு இருக்கு ப்ரோ. திவ்யாக்கெல்லாம் தாறுமாறாக ஏவி ரெடி ஆகிட்டு இருக்கு, சபரிக்கு வேற மாதிரி எடிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேற மாதிரி எடிட்டை பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி இந்த மொத்த வீட்டுக்குமே சேர்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி ரெடி பண்ணாங்களே, அதே எவ்வளோ பார்த்து பண்ணாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். எடிட்டர்ஸ் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பாட்டுலேருந்து கட்டுலேருந்து எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குடோஸ் டு எடிட்டர்ஸ், ஓகேங்களா. விஜய் டிவி இன்னமால் எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் குடோஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ எடிட் வந்துட்டு ஒரு 10-30 பேர் கொண்ட குழு, ஒரு 10லேருந்து 30 பேர் கொண்ட குழு, ஒரு ஆளுக்கும் உட்காந்து பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்களாம் ப்ரோ. திவ்யாக்கும் சபரிக்கும் கண்டிப்பாக திவ்யாக்கெல்லாம் லாஸ்ட் ஏவியாக தான் வரும். ஸோ கண்டிப்பாக 3 பேர் தான் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறான்ற மாதிரி எனக்கு தகவல் வருதுங்க. நீ நோய் மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு தான் தெரிய வரும். இன்னைக்கு வியாழக்கிழமை எதுவுமே நடக்க போகிறது, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பொங்கல் செலிப்ரேஷன், ஃபன் டாஸ்க், ஏவி அதுதான் போவோம். ஸோ இன்னைக்கு அங்கே வியாழக்கிழமை ஷூட்டிங்கில் அங்கே விவிபியில் என்ன நடக்குதோ நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை காட்டப்படும் இல்லையா, அதில் தான் மிட்வீக் எவிக்ஷன் நடக்கும். விச் இஸ் நாளைக்கு நம்மளுக்கு ஒளிபரப்பப்படும், ஓகேங்களா. இதில் மிட்வீக் எவிக்ஷனில் யார் தட்டி தூக்க போகிறாங்கன்றது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போ ஓட்டிங் வைஸ் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, நம்ம திவ்யா அவர்கள் 2,33,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்கன்றதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து வேற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. திவ்யா ஃபேன்ஸ் அடித்து ஓட்டை போட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் நம்ம சபரி அவர்கள் இருக்காப்புல, கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுகளை நறுக்கிட்டாருங்க. சபரி ஃபேன்ஸ் அடிச்சு நொறுக்குறாங்க போங்க. என்ன ப்ரோ இப்படி அடிச்சு நொறுக்குறீங்க அப்புறமே தான் சொல்ல தோணுது. சபரிக்கெலாம் வேற மாதிரி ப்ரோ. அதாங்க, என்னதான் அந்த மனுஷன் நடிக்கிறான்னு சொன்னாலும் 90வது நாள் 95வது நாளில் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லி எல்லாரும் பாசிட்டிவாக பேச வச்சாங்க பார்த்தீங்களா. அதுதாங்க கடவுள் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த மனுஷன் நல்ல மனுஷன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு எந்த ஒரு விதத்தில் தெரியும், ஓகேங்களா. இந்த மாதிரி சபரிக்கு வந்து இப்படி ஓட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ தேர்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம விக்ரம்ன்றதை நான் சொல்லிட்டேன். 1,39,000 ஓட்டுகள் கிட்ட வாங்கி அதுக்கும் மேலே போயிட்டு இருக்கு விக்ரமுக்கு. ஏன்னா ஒரு நடிப்பை போட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, கவர்றாரு அப்படியே. கடைசி வாரத்தில் எப்படி கவர்னா, நடிப்பு அறக்கன்னா நான் வந்து திவாகரை சொல்ல மாட்டேங்க, நம்ம விக்ரம் தான். எங்கே எதை பண்ணுமோ கரெக்டாக பண்ணுறாரு மக்களே. எங்கே அதை வந்துட்டு கரெக்டாக நச்சுன்னு பேசினா கரெக்டாக இருக்குன்றதை பார்த்து பேசிகிட்டு இருக்காப்புல விக்ரமே. நீ வேற மாதிரி ஆரியா, நடிகர் திலகத்தையே மிஞ்சிருவ போல இருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அது வேற மாதிரி ஒரு பிளேன்றது, அதை பாராட்டி ஆகணுங்க. சம பிளே, எங்கெங்க கரெக்டாக ஒரு இதை ரெஜிஸ்டர் பண்ணுமோ அங்கங்க பக்காவாக அடிச்சுட்டு போறாப்புல. ஸோ விக்ரம் அவர்களுக்கு 3வது இடத்துல இருக்காரு. அவருக்கு வந்துட்டு வேற மாதிரி ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. 4th பிளேஸ்ல நம்ம அரோரா அக்காவுக்கு வந்துட்டு ஓட்டுக்களே இல்லை, சுத்தமா இல்லை. ஓட்டுக்கள் வந்து அரோராக்கும் விக்ரமுக்கும் போட்டி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அரோரா அவர்கள் ஒரு 1.5 நாள் முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. எங்க அக்கா போனீங்க, லாஸ்ட் பிளேஸ்க்கு வந்து 4வது இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஸோ அரோராக்கு சுத்தமாக ஓட்டுகள் இல்லை. ஸோ மிட்வீக் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இட் வில் பி அரோரான்ற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக அரோரான்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன தான் பாலிடிக்ஸ் இது பண்ணாலும் அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ. நீங்கள் ஏதாவது நல்ல ஆங்கரை போய் இதுலேருந்தே இறக்குங்க ப்ரோ. அதுக்கு ஏன் ப்ரோ அரோராலாம் தேடிட்டு இருக்கீங்க, சும்மா அரோராவை தூக்கி விட்டு போயிட்டே இருக்குன்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ நீங்கள் எல்லாருமே ஓட்டிங் நம்பர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக நான் ஓட்டிங் நம்பர் சொல்ல போகிறேங்க. திவ்யாவோட ஓட் நம்பர் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அப்படியே ஃபோனில் வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே கால் அடிங்க மிஸ்டு காலுக்கு. ஸோ திவ்யாவும் சொல்கிறேன், சபரியும் சொல்கிறேன், விக்கல்ஸும் சொல்கிறேன், அரோராவும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடலன்னா, உங்களுக்கு தெரியலன்னா மறக்காமல் ஓட்டு போடுங்க. அதுவும் நிறைய ஃபாரின் பீப்புள்ஸ்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ எங்களால் ஓட்டு போட முடியல, உங்களோட ஃபாரின் அந்த இது இருக்குங்க, அந்த முன்னாடி நம்பர் போடுவோம் இல்லையா, அதை போட்டு இந்த கன்சிடர் நம்பர் அந்த நம்ம சொல்கிற நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போகுது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 7835073324 தான் திவ்யாவோட நம்பர். ஸோ திவ்யாவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் திவ்யா ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த நம்பருக்கு ஓட் பண்ணி மிஸ்டுகாலை கொடுத்து ஓட்டுகளை தெரிக்க விடுங்க. 7835073324, ஓகேங்களா. ஸோ இதுதான் திவ்யாக்கான நம்பர். ஸோ அடுத்து சபரிக்கான நம்பர்
7835 73314. ஓகேங்களா, எல்லாமே சேம் தான், லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் மாறும். திவ்யாவுக்கு வந்து லாஸ்ட்டில் 24 வரும், சபரிக்கு லாஸ்ட்டில் 14 வரும், விக்கல்ஸ் விக்ரம்க்கு 17 வரும். 7835 73317. ஓகேங்களா, திவ்யாவுக்கு 24, சபரிக்கு 14, விக்கல்ஸ் விக்ரமுக்கு 17. அடுத்து அரோராக்கு வந்துட்டு 03. ஓகேங்களா, 7835073303. ஓகேங்களா, ஸோ இதான் அரோராவோட நம்பர். யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த நம்பருக்கு ஓட்டை போட்டு தெரிக்க விடுங்கப்பா. இன்னும் 1.5 நாள் தான் இருக்குது ப்ரோ, அடித்து நவுத்துங்க. ஸோ ஃபினாலேக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்து எக்ஸைட்டிங்கான ஷோஸ்லாம் ஹாட் ஸ்டாரில் போட போகிறாங்களா மக்களே, அது என்ன ஏதுன்றதை நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அது பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்க எனக்கு புரியுது. அது பிக் பாஸா இல்லை என்னன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. நம்ம சேனலில் எல்லாமே வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பிக் பாஸ் முடிஞ்சால் வீடியோ வராதுன்னா இல்லைங்க, வந்துக்கிட்டே இருக்கும். ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லேருந்து ஒரு பயங்கரமான ஷோ ஹாட் ஸ்டாரில் வரப்போகுது, அதை பற்றி கண்டிப்பாக நம்ம வீடியோ இருக்கும் நம்ம சேனலில். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாமா? அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம் கைஸ்.